நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம் ஸ்ருதி? இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன மறைச்சு வைக்கிற? உன் கல்யாண நாளை பத்தி யோசிச்சுட்டு இருந்தல்ல? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் 6 மாசத்துக்காக. இல்லைன்னா உன் அக்காவுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அஸ்வின் தம்பி, பகவானே கிருஷ்ணா, உங்க ஃபைல நீங்க வெளியிலேயே விட்டுட்டீங்களே, இந்தாங்க. இதுதானே? அப்பாடா, நல்லதுதான். அம்மா, இன்னொரு ஃபைலுங்க. கிடைக்காதுங்க, எல்லாமே காணாம போயிடும். பாருங்க, ஒருவேளை நீங்க பண்ணலனா அப்புறம் உங்க திங்ஸ் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருவேன். பைத்தியக்காரி. To Shruti. With love, Shyam. வாங்க நந்தினி, முன்னாடி வாமா. அடட, எல்லாரும் சீக்கிரம் முன்னால வாங்க. நல்லா இருப்பா. இங்க பாருங்க, போய் அந்த ஜூஸ கொண்டு வாங்க. இவங்க தான் கரிமா. வணக்கங்க. அப்புறம் இவங்க கரிமாவோட நாத்தனார் மதுமதி. இவங்க எங்க எல்லா சொந்தத்தை விட நெருக்கமானவங்க. அப்புறம் இவரு இவங்களோட தம்பி, மாப்பிள்ளையோட மாமா. இவரு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். அப்புறம் இவங்க தான் மாப்பிள்ளையோட அத்தை. நான் என்னன்னு சொல்ல உங்களுக்கு, மதுமதி அம்மா கிட்ட நான் பிரீத்தியோட சங்கீத் ஃபங்க்ஷனை பத்தி சொன்னதும் அவங்க எல்லாரையும் எங்கேயே வர சொல்லிட்டாங்க. சங்கீத் ஃபங்க்ஷன் இங்கதான் நடந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த சங்கீத் ஃபங்க்ஷனை நடத்துறதுக்காக பெரிய கதவு இருக்கிற பெரிய ஹாலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். சரி, பரவாயில்ல, விடுங்க. பணத்தை மிச்சப்படுத்துங்க. மரியாதையா முக்கியம். இல்ல, நீங்க எல்லாரும் முதல்ல உள்ள வாங்க. எந்த குறையும் இல்லாம நாங்க ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம். முதல்ல நீங்க உள்ள வாங்க, வந்தா தெரியும். ஆமாமா, உங்களை கவனிக்கிறதுல எந்த குறையும் இருக்காதுமா. அவரை நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ண முடியும். நீங்க சொல்றது உண்மையா பொய்யன்னு நாங்களே முடிவு பண்றோம். சரிங்க, உள்ள வாங்க.
வணக்கம். ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது நாங்களே பண்ணோம். ரொம்ப சின்ன வீடு தான் இது. ஏரியாவும் சின்ன ஏரியா தானே இது. இதுக்கு மேல நம்ம இங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? சின்ன ரூம்ல தானே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். எடுத்துக்கோங்க. நானே சொல்றேன், நம்ம பெரிய ஹால்ல இருந்திருந்தா இந்த மாதிரி ஒன்னா சந்திச்சு பேச முடியுமா? நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு மூலையில இருப்பீங்க. உங்ககிட்ட சரியா பேச கூட முடியாது. இங்க இருந்தா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். அப்புறம் ஸ்டீல் கிளாஸ்ல தான் ஜூஸ குடிக்கணும். என்ன கண்ணாடி கிளாஸ் கிடைக்காது பாருங்க. வாங்க மாப்ள, நீங்க உள்ள வாங்க. மாமா, கண்ணாடி கிளாஸ் கைப்பட்டு உடைஞ்சிட்டா அப்புறம் அது அபஸ்குணம் ஆயிடும்ல. இப்ப நம்ம ஒரு புது உறவை ஆரம்பிக்க போறோம். அத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த ஸ்டீல் கிளாஸ். என்ன ஏ ஸ்ருதி, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஸ்ருதி, நீ கொஞ்சம் உள்ள போ, உள்ள போ. நான் வரேன். இவ என் தம்பி பொண்ணு, பேரு ஸ்ருதி. இவளுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. இவ கல்யாணமும் இங்கதான் நடந்ததா? முதல்ல ஆசீர்வாதம் வாங்கம்மா, காலை தட்டு கும்பிடு. நகலா வெயிட் ரொம்ப கம்மி தான் போல. சரி, பரவாயில்ல. வெயிட் அதிகமா இருந்திருந்தா உன்னால தலை நிமிர்ந்திருக்கவே முடியாதுல்ல. அட பகவானே கிருஷ்ணா, ஏன் இப்படி எல்லாரும் நின்னுகிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு சங்கீத் நிகழ்ச்சி. வாங்க வாங்க, சீக்கிரமா ஆரம்பிங்க. முதல்ல பொண்ணை உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க? நீங்களும் வருவீங்கல்ல? சங்கீத் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போறாங்க. நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன் ஸ்ருதி. ராணி அம்மாவை என்னோட மனைவியா நான் நினைக்கவே இல்லை. ஒருவேளை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உறவு முக்கியம் இல்லைன்னு சொன்னா இந்த கல்யாணத்தை நீங்க மறந்துடுங்க. நிரந்தரமா அஞ்சலி விட்டு பிரிச்சிருங்க. என்னாச்சு? பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? என்னங்க, என்ன பிரச்சனை? திடீர்னு ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இல்லங்க, எனக்கே புரிஞ்சிருச்சு. எங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டாங்க. ஒருவேளை அதையெல்லாம் நினைச்சு நீங்க வெளியே போ ஸ்ருதி. லீவ் மீ அலோன். என்னங்க, ஏன் தேவையில்லாம நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? கல்யாணத்தை பத்தி அவங்க தான் பேசுறாங்க. இதுல ஏன் தப்பா என்ன இருக்கு? ஸ்ருதி, என்ன தனியா இருக்க விடு. நான் அப்படி என்னங்க பண்ணேன்? சொல்றது கேட்கலையா? என் கோவம் அதிகமா வர்றதுக்குள்ள நீங்க எது போயிடு. தயவு செஞ்சு எதுக்கு இப்படி கோவப்படுறீங்கன்னு சொல்லுங்க. என்னன்னா ஸ்ருதி, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க தெரியுமா? அஸ்வின் தம்பி, நீங்களும் இல்ல கொஞ்சம். ஆண்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னால வர முடியாது. உங்க உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கரிமா, சரி, நான் வெளியில போறேன்.
ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? இது வரைக்கும் அவரை காணோம். அவருக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறமா வருவாரு. அடேங்கப்பா, பொண்ணு வீட்டு சார்பா இருக்கிறவங்களுக்கே இவ்ளோ திமிரா? எங்களை வந்து பார்க்க கூட நேரம் இல்லையா அவருக்கு? இப்பவே அவரை பார்த்து பேசணும்னு எங்களுக்கும் எந்த ஆசையும் கிடையாது. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம். சில்லுன்னு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மாமா, எடுத்துக்கோங்க. பெரிய ஹாலா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம்ல எல்லாரும் இப்படி சேர்ந்து உட்கார்ந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. இவ்வளவு சூடாவும் இருந்திருக்காது. அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் இப்படி வேற நடந்துக்கிறீங்க. பார்த்தால உன் புருஷனை நாங்க எத்தனை தடவை கூப்பிட்டோம், ஆனாலும் வெளியில வந்து எங்களை பார்க்கல. ஆனா கொஞ்சம் எங்க மாப்பிளைய பாருங்க, இவருக்கு அவ்வளவு பெரிய ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஆனா அதை நினைச்சு அவருக்கு கொஞ்சம் கூட ஆணவம் கிடையாது. என்ன நந்தினி? ஆமா, உண்மைதான். பணத்தை மிச்சப்படுத்துறது தப்பு இல்ல, ஆனா மரியாதை முக்கியம். அத மனசுல வச்சுக்குங்க. எங்க பையன் ஒண்ணு சாதாரணமான பையன் கிடையாது. நீங்க பண்ற இந்த சாதாரணமான ஏற்பாடை பார்த்து அவன் ஒண்ணு சந்தோஷப்பட மாட்டான். என்ன சங்கீத் ஃபங்க்ஷன் தான் சரியா பண்ணல, கல்யாணத்தையாவது ஏதாவது நல்ல இடத்துல பண்ணுவீங்களா? திரும்பவும் மதுமதி கதவை திறந்தாங்கன்னு கல்யாணத்தை இந்த வீட்லயே பண்ணிடுவீங்களா? இல்ல இல்ல, கல்யாணம் கமிட்டி ஹால்ல தாங்க நடக்க போகுது. பகவானே கிருஷ்ணா. ஏ ஸ்ருதி, மாப்பிள்ளைய நான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவர் வரவே மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன செய்யறது? சரி பரவாயில்ல, விடுங்க அத்தை. எதுக்கு இப்ப அதை பத்தி யோசிக்கணும்? அவருக்கு நிறைய வேலை இருக்கோ என்னவோ. ஆமா ஸ்ருதி, என்னமாச்சு? திரும்பவும் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? மதுமதி, அது என்னன்னா மாப்பிள்ளையோட Dress கிடைக்கல, அது எங்க வச்சிருக்கீங்க? அடடா, மறந்தே போயிட்டேன். பாத்தீங்களா, ஸ்ருதி ரூம்ல தான் இருக்கு. வாங்க, நான் எடுத்து தரேன். வாங்க. நான் இப்பவே கிளம்பி ஆகணும். வண்டியை முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல கொண்டு வா. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அஸ்வின் தம்பி, தம்பி, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான். அதுக்கு இட்ஸ் ஓகே அத்தை. என்னன்னு சொல்லுங்க. அந்த பொருளை கொஞ்சம் எடுக்கணும். ரொம்ப நன்றிப்பா, நல்லா இரு. இந்தாம்மா. இது மட்டும் போதுமா? இத பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்களுக்கு ஏத்த மாதிரி இதை வாங்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா? நீ கவலைப்படாத நந்தினி, இதெல்லாம் ஒண்ணும் கம்மி கிடையாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா வா. என்ன நடக்குதுங்க? எல்லாருமே ஓஹோ, இதுதான் அந்த பொருளா? இந்த gift ஏங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன? இவ்ளோ சின்ன இடத்துல சங்கீத் ஃபங்க்ஷனை வச்சிருக்கீங்க. அது போதாதுன்னு மாப்பிள்ளைக்கு வேற இந்த பரிசு தான் கொடுக்க போறீங்களா? இப்ப கூட பிரச்சனை இல்லைன்னு என்னால போய் சொல்ல முடியல. உங்களால இந்த ஏற்பாடெல்லாம் ஒழுங்கா செய்ய முடியாதுன்னா முதலே எங்க கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? மொத்த கல்யாண செலவையும் நாங்களே நிம்மதியா ஏத்திட்டு இருந்திருப்போம். இல்லங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது இப்படி சொல்றதை தவிர வேற வழியே எங்களுக்கு இல்லையே. கல்யாணத்தை நம்ம முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க, வாங்க. ஓஹோ, சாப்பாடும் இருக்கா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஸ்டீல் கிளாஸ்ல ஜூஸோட முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். அடடடடா, என்ன பேசுறீங்க சம்பந்தியம்மா? சாப்பாடு இருக்கு, அதுவும் ருசியான சாப்பாடு. அதை நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன், நிச்சயமா ருசியா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வா நந்தினி, வா.
அமர், நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற யாரோ ஒரு எம்ப்ளாய்க்கு இந்த மாசம் கல்யாணம் சொன்னேன்ல, எனக்கு அவனோட பேர் தெரியணும். என்னாச்சு மாமா? ஐஸ் கூட இப்ப தங்கத்தோட விலையாயிடுச்சா என்ன? எதுக்காக எங்களுக்கு இப்படி கரைஞ்சு போன ஐஸ்கிரீமை கொடுக்குறீங்க? வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையா என்ன? இவங்க ட்ரெஸ்ஸையே இவ்ளோ கம்மி விலையா வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐஸ்கிரீம் கரையாம இருக்குமா என்ன? ஐஸ்கிரீம் கரைஞ்சு போயிடுச்சா? மாமா, முதல்ல நீங்க மூச்சை நல்லா இழுத்து அப்புறமா விடுங்க. அப்ப நிச்சயம் கரையாது. ஆமா, நீங்க அமைதியா இல்லாம இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கரையதானே செய்யும். நீங்க கோவப்படுறத நிறுத்திட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்புறம் சந்தோஷமா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஸ்ருதி, அமைதியா இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நீங்க அமைதியா இருங்க. சும்மா கோவப்படாதீங்க. சந்தோஷமா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. அப்புறம் எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு பாருங்க. ஸ்ருதி, அமைதியா இரு. போய் இன்னொரு ஐஸ்கிரீம் கொண்டு வா. என் பேர் அஸ்வின். நான் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட். ஓஹோ, லேட்டா வந்தாலும் இந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டீங்களே. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு நீங்க உங்க மனைவி கிட்ட சொல்லி கொடுங்க. முயற்சி பண்றேங்க. ம். அமர், மேக் ஷூர் இப்பவே நடந்தாகணும். ரைட் நவ். ஓகே, பாய். ஓகே, அத முடிச்சிட்டு சொல்லு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் எல்லாரும் முன்னாடி உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நீ என் முன்னாடி வந்தா நான் கோவத்துல எதையாவது பண்ணிடுவேன். அதனாலதான் சொல்றேன். ஆனா நீங்க என்னது? ஆனா இந்த மாதிரி திடீர்னு நான் சொன்னது என்ன சார் தேவையில்லாம சொல்றீங்க? மறுக்காதீங்க. ஸ்ருதி, இங்க இருந்து போ. நாவ். உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. உங்களை பார்க்கணும்னு எனக்கும் எந்த ஆசையும் கிடையாது. நீங்க அவங்க பக்கம் பேசுறத நம்ப முடியல. அவங்க வந்ததுல இருந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோடா அதிகமா இருந்தா ஐஸ்கிரீம் கரையதானே செய்யும். I say just leave. நீங்க இப்படி எல்லாம் செய்யறது பார்த்து கேள்வி கேக்குறது ஏன் தப்புதான். நீங்களும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி தானே. நானே போய் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்ன? ஆனா என்னோட ப்ரொமோஷன் திடீர்னு எப்படி? சார் சார் சார், நீங்க எப்படி இங்க? என்னாச்சு? ப்ரமோஷன் கிடைக்கலையா? இல்ல சார், எனக்கு ஜாப் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட பாஸ் நான் தான். ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன். ஏன் சார்? ஏன்னா என் ஸ்டாஃப் கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கணுமோ அதுல இருக்க வேண்டிய 1, வேலை செய்யணுங்கிற ஆசை. 2, வேலை செய்யற தகுதி. 3வது, பயமே இல்லாம மனசுல இருக்கிறத கான்பிடென்ட்டா வெளியில சொல்றது. உன்கிட்ட இந்த 3மே கிடையாது. எப்ப உன்னோட வைஃபை நீ முழுமையா ரெஸ்பெக்ட் பண்றியோ, அவளோட ஃபேமிலியையும் சேர்த்து ரெஸ்பெக்ட் பண்ண நீ எப்ப கத்துக்கிறியோ, அது வரைக்கும் என் கம்பெனிக்கு உன்னோட நீட் கிடையாது.